சாதி ஒழிப்பு அரசியல் என்பது நாங்கள் தலித்துகள் இல்லை, சாதியவாதிகள் அல்லது சாதி பெருமை உள்ளவர்கள் என்று சொல்லுகிற பகுதிகளில் இருந்து புறப்பட வேண்டும். சாதி ஒழிப்பு அரசியல் திருமாவளவன் பேசுவதல்ல, ரவி கணேஷ் போன்றவர்கள் பேச வேண்டும். அந்த குடும்பத்தில் இருந்து தொடங்க வேண்டும், அந்த தெருவில் இருந்து தொடங்க வேண்டும், அந்த குடியிருப்பில் இருந்து தொடங்க வேண்டும். அம்பேத்கர் அரசியல் சேரிகளில் மட்டும்தான் பேசப்படுகிறது. அம்பேத்கருடைய நூல்கள், அவருடைய படைப்புகள், அவருடைய சிந்தனைகள் சாதி ஒழிப்பின் மீது நம்பிக்கை உள்ள, அதையே ஒரு செயல் திட்டமாக கொண்டிருக்கிற சேரி பகுதியில் வாழ்கிற இந்த மண்ணின் மைந்தர்கள் மட்டுமே படிக்கக்கூடியவையாக இருக்கின்றன. அது இன்னும் பரவ வேண்டும். பெரியார் அரசியலும் அப்படி முடங்கி போயிருக்கிறது, சுருங்கி போயிருக்கிறது, ஒரு வரம்புக்குள், ஒரு கட்டுக்குள்ளே கிடக்கிறது. அதுவும் இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டும். மார்க்சிய அரசியல் அப்படி ஒரு குழு விவாதத்துக்குரிய அரசியலாகவே முடங்கி கிடக்கிறது என்கிற சுய விமர்சனம் நமக்கு தேவைப்படுகிறது. பாட்டாளி வர்க்கத்தை சென்று சேரவில்லை, உழைக்கும் மக்களை சென்று சேரவில்லை, பரந்துபட்ட மக்களிடையே போய் இன்னும் சேரவில்லை. அதனால் தான் நான் சொன்னேன், அம்பேத்கர் சிலையை திறக்கிற இடமெல்லாம் பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகியோரின் சிலைகளையும் திறக்க வேண்டும். அம்பேத்கர் படங்களை வைக்கிற இடங்களில் எல்லாம் பெரியார் படங்களையும் மாமேதை மார்க்சின் படங்களையும் வைக்க வேண்டும். அம்பேத்கர் நூல்கள் உள்ள இடங்களிலெல்லாம் பெரியாரின் சிந்தனைகளும் மார்க்சின் சிந்தனைகளும் அடங்கிய நூல்கள் இடம்பெற வேண்டும். 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் தொடக்கத்தில் இருந்தே 10 வயதிலிருந்து இந்த மாமனிதர்களின் முகங்களை பார்க்க வேண்டும், பெயர்களை உச்சரிக்க வேண்டும், அவர்களின் தத்துவங்களை புரிகிறதோ இல்லையோ செவிமடுக்க வேண்டும். ஒரு புதிய இடதுசாரி தலைமுறையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும்.